வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு அருமையான சிந்தனையை பார்க்கலாம் வாருங்கள். எதிர்மறை கேள்விகளை எப்படி எதிர்கொள்வது? எதிர்மறை கேள்விகளை எப்படி எதிர்கொள்வது? ஒரு சில எதிர்மறை கேள்விகள் உங்களின் மகிழ்ச்சியை முற்றிலும் அளிக்கிறது, தூக்கத்தை கெடுக்கிறது, ஏராளமான கவலைகளையும் வலிகளையும் பயங்களையும் உருவாக்குகின்றது. இந்த எதிர்மறை கேள்விகளை எப்படி எதிர்கொள்வது? இப்பொழுது பார்க்கலாம் வாருங்கள். ஒருவேளை இப்படி நடந்தால் என்ன ஆகும்? ஒருவேளை இப்படி நடந்தால் என்ன ஆகும்? இந்த எதிர்மறை கேள்விதான் அதிக அளவில் உங்களுக்குள் வெளிப்படுகிறது. ஒருவேளை நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகிவிட்டால் என்ன ஆகும்? ஒருவேளை நான் படித்ததெல்லாம் மறந்துவிட்டால் என்ன ஆகும்? ஒருவேளை எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? ஒருவேளை நான் இன்டர்வியூவில் தோற்றுவிட்டால் என்ன ஆகும்? ஒருவேளை எனது திருமண வாழ்க்கை நன்றாக அமையவில்லை என்றால் என்ன ஆகும்? ஒருவேளை நான் பிசினஸில் தோத்துட்டா என்ன ஆகும்? ஒருவேளை என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகவில்லை என்றால் என்ன ஆகும்? என்பது போன்ற கேள்விகள் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது. இந்த கேள்விகள் தான் ஏராளமான மனக்குழப்பத்தை உருவாக்குகிறது. ஒருவேளை இப்படி நடந்தால் என்னதான் ஆகப் போகுது? பார்க்கலாம். ஒருவேளை இப்படி நடந்துவிட்டால் என்ன ஆகப் போகுது? உலகம் சுத்துறது நிற்க போகுதா? இல்லை எப்பவும் போல உலகம் சுத்திக்கிட்டு இருக்கத்தான் போகுது? எப்பவும் போல சூரியனும் சந்திரனும் வந்துட்டு தான் இருக்க போறாங்க. எப்பவும் போல எல்லாரும் இயங்கி கொண்டு தான் இருக்க போறாங்க. ஒருவேளை அப்படி நடந்தால் அடுத்தது என்ன பண்ணணும் என்று நீங்க யோசிக்க போறீங்க. அவ்வளவுதான். வரும்போது வரட்டும், அதை அப்போது பார்த்து கொள்ள வேண்டியதுதான் என்ற எண்ணத்தை நீங்களே உங்களுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எதற்காக இப்பவே இல்லாத ஒன்றை நினைத்து வருத்தப்பட்டு ஏங்கி கவலைப்பட்டு காயமுற்று நீங்களும் பயந்து உங்களை சுற்றி இருப்பவர்களையும் பயமுறுத்துவதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது? ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை நான் பரீட்சையில் தோற்றுவிட்டால் என்ன ஆகும்? சமீபத்தில் எனக்கு ஒரு நண்பர் மெசேஜ் அனுப்பியிருந்தார். நான் டிஎன்பிஎஸ்சி பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கேன், ஒருவேளை நான் ஃபெயில் ஆகிவிட்டால் என்ன ஆகும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னார். உடனே நான் சொன்னேன், இப்பவே நீங்க எல்லா பயத்தையும் பயந்துட்டீங்கன்னா ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? அப்போ வரும்போது பார்த்துக்கங்க. வீணா உங்களை போட்டு நீங்க குழப்பிட்டு இருக்காதீங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. இப்படி படிப்பதில் கவனம் செலுத்துங்க. படிப்பதில் எப்படி ஆர்வத்தை அதிகப்படுத்துவது என்பதில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த எதிர்மறை கேள்வி வருவது தப்பில்லை, எல்லோருக்குமே வருகின்ற ஒன்றுதான். ஆனால் இந்த கேள்வி வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அப்படி நடந்தால் தைரியமாக எதிர்கொள்வேன். ஒருவேளை அப்படி நடந்தால் என்ன ஆகும்? என்ன வேணுமானாலும் நடக்கட்டுமே, அதைத்தான் தைரியமா எதிர்கொள்வேன். எனக்குள்ளே தைரியம் இருக்கு, எனக்குள்ளே தன்னம்பிக்கை இருக்கு. நான் என்னோட முழு முயற்சியையும் பயிற்சியும் செய்து நான் என்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மனநிலை உங்களுக்குள் வர வேண்டும். இந்த மனநிலை உங்களுக்குள் வந்துவிட்டாலே ஒரு பரிபூரண சுதந்திரம் கிடைக்கும். இப்படி செய்தால், ஒருவேளை இப்படி நடந்துவிட்டால் என்ன ஆகும் என்ற கேள்வி உங்களை அச்சுறுத்தாது, உங்களை கவலைக்குள் தள்ளிவிடாது. ஏனென்றால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, நீங்க தெளிவா இருக்கீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் பார்த்துப்பேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் எதிர்கொள்வேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அதிலிருந்து நான் மீண்டு வருவேன். அப்படி என்கிற தெளிவான மனநிலையும் உங்களுக்குள் இருந்தால் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. இந்த கேள்வி மட்டுமில்லை, எந்த எதிர்மறை கேள்விக்கும் கவலை இல்லை. அதுதான் பரிபூரண சுதந்திரமாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வழி. உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு வெளியில் எப்போதும் நமக்கு சாதகமான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. சில சமயங்களில் நாம் எதிர்பார்த்தது நடக்கும், சில சமயங்களில் நாம் எதிர்பார்க்காததும் நடக்கும். இதுதான் உண்மை. இதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நினைச்சது நடக்கவில்லை என்றால் பரவாயில்லை. அதை நோக்கி நகர்கின்ற பயணத்தில் இவ்வளவு விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன்.
அது என்னை மேலும் வலிமைப்படுத்தி இருக்கின்றது, எனக்குள் நம்பிக்கையை அதிகரித்திருக்கின்றது. அதை பயன்படுத்தி நான் எதையும் எதிர்கொள்வேன், என்ன நடந்தாலும் நான் அதை எதிர்கொள்வேன் அப்படி என்கிற மனநிலை உங்களுக்குள் வர வேண்டும். அப்படி வந்துருச்சுன்னா பரிபூர்ண நிம்மதியும் பரிபூர்ண சுதந்திரமும் உங்களுக்கு கிடைத்துவிடும். உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் வெளியில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை. வெளியில் என்ன நடந்தாலும் அதை நான் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை உங்களிடம் இருக்கிறது. எதை கண்டும் நீங்கள் அஞ்சப் போவதில்லை, எதை கண்டும் நீங்கள் வருத்தப்பட போவதில்லை. இவ்வாறு இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், நீங்கள் நினைத்த இலக்கிற்கும் சென்று விடலாம். சரியா? ஆக நண்பர்களே, தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களுடன் எப்பொழுதும் உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை எண்ணங்களை துரத்தி விடுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் இன்பமயமாகவும் நீங்கள் நினைக்கின்ற செயல்களில் சாதிக்கக்கூடிய அளவிற்கும் இருக்கும் என்று சொல்லி இந்த அழகிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.